பிளான் போட்டு ஃபைனலாக முடிவு பண்ணி குற்றாலம் கிளம்பியாச்சு. என் ஃப்ரெண்டு 2 பேர் நைனா ஸ்டாப் ஆகலாம். சென்னையிலேருந்து குற்றாலம் வந்துடுவானோ. நாங்கள் வந்து சலாவுதீன். என்ன 3 மாதம் ஆச்சான். சும்மா சீக்கிரம் வாடா. இவன் 3 பேரும் போகிறோம். குற்றாலம் போயிட்டு பாக்கி வீடியோ எடுப்போம். சீக்கிரம் வா. ஒரு நைட்டு 12 மணி இருக்கும். குற்றாலம் வந்து இறங்கிடுச்சு நல்லபடியாக. நைட்டு வந்ததுனால டயர்டில் வந்து தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து குளிக்கிறதுக்கு கிளம்புறோம். வாங்க போகலாம். தொழுவ எழும்ப மாட்டேங்கிறானுங்க. திடீர்னு தலைவலியாகி அலோடு இல்லை. இன்னைக்கு குறைஞ்சி அலோடு இருக்குது. பாதி இடத்துல தான் போகலாம். எங்கே போகலாம் மச்சான்? ஏதாவது ஒரு டீ கடை போடாது. ஒரே டீ ஒரு சூடா ஏதாவது குடிப்பண்டா. இது டிக்கெட் அலோடு இது இருக்குது நம்மளுக்கு. போயிட்டு வருமா, உள்ளே போயிட்டு வருமா பார்த்துட்டு மெயின் ஃபால்ஸு. சரி முதல்ல பெட்ரோல் போடுவோம்டா. அது இது பண்ணு, கூகுளில் பாரு. அந்த டீ கடை அதுக்கு மேல போக மாட்டேங்கிறான். இப்போ நம்ம வந்து 5 ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் சொல்லாதீடா. 5 ஃபால்ஸ் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பீப் போட்டுறோம். கட் பண்ணியே வீடியோ மட்டும் எடுத்தாளா பார்த்து எடிட் பண்ணி நான் அனுப்பிடுறேன். என்ன தெரியும் நீங்க எடிட் பண்ண போறியா? 779 நல்லா இருக்கு. பதனி குடிக்கணும்டா. 5 ஃபால்ஸ் வந்தாச்சு. ஆனால் வந்து எதிர்பார்த்ததை விட செம கூட்டமாக இருக்குது. கார் போடுறதுக்கே இடம் இல்லை பாருங்க. சரியான கூட்டம். இங்கேயே எவ்வளோ கூட்டம். மாங்காய் இருக்குடாங்க. இடத்துல எவ்வளோ கூட்டம். கார் ஓப்பன் பண்ணு. இன்னைக்கு என்ன டேட்டு? இன்னும் வாங்கலையா? டேட் என்ன? 29ஆம் தேதி காலையில். சரியான கூட்டம். ஆனால் சரி வாங்க அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். எவ்வளோ கூட்டம் இருக்குது என்னங்கிறது தெரியல. கம்மியா வா அங்கே போவோம். லெட்ஸ் ஈட் மாங்காய். மாங்காயா? மாங்கோன்ட்ட மாங்காய் எவ்வளோண்ணா? 20 ரூபா. ஆனால் இதெல்லாம் குளிச்சுட்டு சாப்பிடுங்கடா. என்னடா குளிக்கிறதுக்கு மாதிரி வள்ளி நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ 3 கொடுத்துருங்க. ஓடிடு வானம் தான் சொல்லுவானோ. அங்கே பொடிக்கும் அதுக்கும் அப்படிதான் இருக்கு. மாங்காய் நம்ம சாப்பிட்டதே இல்லையா? இல்லைண்ணா மாங்காய் அப்படின்னு சொல்லலை. பொடி போட்டு திங்கிறதுக்கு அது ஒரு டேஸ்ட் தான். பொடி போட்டு நம்மள மாங்காய் என்ன சாப்பிட்டுருக்கண்ணா? இருந்தாலும் இங்கே சாப்பிட்டதுக்கு ஏதாவது சொல்லணும்ல, அதனால சொல்கிறேன். எடுக்கணும். எதுக்குடா டவல்? இப்படி வந்து இங்கே தானே மாற்ற போகிறோம். வை. செம்ம கூட்டமாக இருக்குங்க. 2 பேரையும் பார்த்து பொண்டாட்டி புராணம் தான். ஆல்வேஸ் பொண்டாட்டி. ஆல்வேஸ் பொண்டாட்டியா? இந்த வர்றான் பொண்டாட்டி இல்லாதவன். What's your problem? No marriage. No marriage? Yes. சரி வாங்க குளிக்க போலாம். வாங்கலாம் போமா. இதே ரொம்ப கூட்டமாக இருக்கு. அங்கே எல்லாம் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியல. போய் பார்ப்போம். மாங்காய் மட்டும் திட்டா 10 பதினிக்கில் இறங்கி போயிடும். பதினி குடிச்சிட்டு போகலான்ட்டு. ஒரு மரத்தில் உள்ளது தட்டா சூப்பராக இருக்கும். ஒரு மரத்தில் உள்ளது. ஆனால் வேணா எந்த மரம் தரேன். நான் மரத்தை தான் சொல்லுவேன் கேட்க. எது வேணாலும் தரேன். அல்சருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நீர்க்கடுப்பு வராது. வயிற்று புண்ணு எல்லாத்துக்குமே நல்லது. அதானே சொல்லணும்னா அல்சர் இருக்காது, சூடு பிடிக்காது, கேட்டீங்களா கண்ணு எரிச்சல் எல்லாத்துக்குமே நல்லது. இந்த வந்து 2 வகையான நொங்கு வச்சுருக்கீங்கல்ல, அது பதனி. இது என்ன ஒவ்வொரு மரத்துலையும் உள்ளது. இது எல்லா மரத்துலையும் சேர்ந்தது.
சரி ஓகே அது நம்மளுக்கு அதே கொடுங்க. இப்போ பட்ஜெட் ப்ராப்ளம். சொல்லுங்க. சாப்பிடணும். அருமை. இல்லை சுண்ணாம்பு போட்டால் கல்லா? சுண்ணாம்பு போட்டால் பதினி, சுண்ணாம்பு போடலன்னா கல், போடலன்னா கல்லா? போடலன்னா தான் கல். ஒரு மரத்தோட கட்டா எது வேணும்? அதே தான். இதே போதுமா? அது ஒரு மரத்தில் உள்ளது எவ்வளவு? இது வந்து 100, அது 60 ரூபா. ஊற்றுறது வீடியோ தான். சும்மா சாப்பிட்டு எப்படி இருக்கு நான் டேஸ்ட்டு சொல்கிறேன். டேஸ்டா காய்ஸ்? டேஸ்டா காய்ஸ்? பசியில் ஒன்றும் சொல்ல தெரியல. வா செம்மையாக இருக்கு. உடல் சூட்டை தணிக்க இது வழி இல்லை. நம்ம ஊர் சைடுலாம் இப்போ இதெல்லாம் கிடைக்கிறதே இல்லை, ரொம்ப ரேராக போயிடுச்சு. இந்த மாதிரி சுற்றுலா தலத்தில் இந்த மாதிரி வந்து குடிச்சாதான் புரியல. நம்ம ஊர்லலாம் அடிக்கடி கிடைக்கும் முன்னாடிலாம், இப்போலாம் இதெல்லாம் வர்றதே இல்லை. பதனியும் சொல்கிறேன், இதெல்லாம் கிடைக்கிறப்ப பயன்படுத்திக்கணும். A few moments later. A few minutes later. அல்ஹம்துலில்லாஹ் குளியலுக்கு பிறகு பார்டர் பரோட்டா கடை, ரஹ்மத் பார்டர் பரோட்டா கடையில் வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஐஃபோனை வச்சுக்கிட்டு ஐஃபோனை நக்கிக்கிட்டு பரோட்டா வரைக்கும். ஐஃபோனை வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்க முடியலாம். சரி வாங்கலாம். நாட்டின் குடிமகனை பாருங்க. அவர் டாக்ஸ் கட்டிட்டு படுத்து கிடக்குறாரா, உனக்கு என்னடா வருது? சரி ஓகே வாங்க கிளம்புவோம். ஓகே நம்ம எங்கடா போயிட்டு இருக்கோம்? இப்போ வந்து நம்ம ரஹ்மத் பார்டர் பரோட்டா கடையில் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு தும்சம் பண்ணிட்டு பாலாறு போயிட்டு இருக்கிறோம். அது கேரளாவில் இருக்கா பாலாறு? ஆமாம், கேரளா உள்ள பாலாறுல வச்சாங்கன்னு போய் பார்க்க போகிறோம். அது ஏன் பாலாறுன்னு வச்சாங்கன்னா, அது ஓரத்தில் வந்து ஒரு பால் கறந்து வித்துக்கிட்டு இருந்தாரு, அதனால அதுக்கு பேர் வந்து பாலாறுன்னு வந்து நடந்த உண்மையா இல்லை, அது உருவாக்குற கதை. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பாலாறு குளிக்க அனுமதி இருக்குதா என்னன்னு தெரியல. சிவகார்த்திகை சரி இது முதல்ல இது வியூ தெரியுது பார்த்தீங்களா? ஆனால் வந்து இப்போ கிளைமேட்டை பற்றியா எப்படி இருக்குதுன்ட்டு எல்லாமே லைட்டாக இருக்குது. வெளிச்சமாக இருக்கட்டும், சூரியன் வெயிலாக இருக்கட்டும், சாரலாக இருக்கட்டும், காற்றா இருக்கட்டும், எல்லாமே மிதமான ஒரு கிளைமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கரெக்டான சீசன் நினைக்கிறேன். இன்னும் எத்தனை கிலோமீட்டரு பாலாறு? இன்னும் 11 கிலோமீட்டரு நம்ம வந்து ரீச் பண்ணிடுவோம். பாலருவி, பாலருவியா? பால் அருவி. அருவி ஓடுனா ஆறு. சரி, கவிஞர் அவர் தான் எங்க இது கவிஞர் ஏதோ சொல்லிட்டு போகட்டும். போன வருஷம் வந்தோம், போன வருஷமும் வந்து குளிக்கலான்னு போனோம், ஆனால் அங்கே அனுமதி இல்லை. சரி போன வருஷம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் ஏதோ பாலம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா ரொம்ப டேஞ்சராக இருக்குது இந்த இடம்.